திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 1010, அதிகாரம் நன்றியில் செல்வம். நீதி நேர்மை தவறாத அரசன் ஒருவர் மிகுந்த இரக்க குணம் கொண்டிருந்தார். மக்களின் நன்மைக்காக வாரி வாரி வழங்கினார். பிறர் மகிழ்ச்சியைக் கண்டு தான் மகிழ்ந்தார். அவருடைய ஆயுட்காலம் முடிந்ததும் யமதூதர்கள் வந்து அவரை அழைத்து போயினர். அந்த அரசன் தன்னை அறியாமல் ஒரு தவறு செய்திருந்ததால் அந்த ஜீவனை நரகத்தின் செயல்பாடுகளை கண்ட பின்னர் சொர்க்கம் அழைத்து செல்ல ஆணையிட்டார் யமதர்மன். அவ்வாறே யமதூதர்கள் அரசன் சொர்க்கம் செல்லும் வழியில் நரகத்தின் செயல்பாடுகளை பார்க்க அனுமதித்தனர். நரகத்தில் உள்ள ஜீவன்கள் படும் துயரத்தை கண்டு அரசர் மிகவும் வருந்தினார். அரசர் செய்த சிறு தவறுக்கு அதுவே தண்டனை என்பதால் அவரை அங்கிருந்து சொர்க்கம் கொண்டு செல்ல யமதூதர்கள் முனைந்தனர். அப்போது அங்கிருந்த ஜீவன்கள், மன்னா, உங்கள் மேனியை தழுவிய காற்று துன்பத்தில் இருக்கும் எங்களை அடையும் போது இதமாக இருக்கின்றது. எனவே இன்னும் சிறிது நேரம் இங்கிருங்கள் என வேண்டினர். இதமான காற்று என்னால் உங்களுக்கு கிடைக்கிறது என்றால் நான் இங்கேயே தங்கிவிடுகிறேன் என்றார் மன்னர். யமதூதர்களின் நிலை தர்மசங்கடமானது. உடனே இதை பற்றி யமதர்மனுக்கும் இந்திரனுக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. அவர்கள் வந்து, மன்னா, அவர்கள் செய்த பாவம் அவர்கள் அனுபவிக்க வேண்டியது என்றனர். அப்போது அரசர், நான் இங்கு தங்கினால் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்றால் அதைவிட எனக்கு மகிழ்வு வேறில்லை. அப்படி இல்லையெனில் நான் செய்த புண்ணியங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு தந்து விடுகிறேன் என்றார். அதன்படியே அரசரின் புண்ணியத்தால் நரகத்தில் இருந்த ஜீவன்கள் அனைவரும் சொர்க்கம் சென்று விடவே அரசர் மட்டும் நரகத்தில் இருந்தார். ஆனால் அதற்காக அவர் சிறிதும் வருத்தப்படவில்லை. தன்னால் மற்றவர்களுக்கு நன்மை என்றால் துன்பத்தையும் இன்பமாகவே கருதுகிறேன் என்றார். அப்போது அருகில் இருந்த இந்திரன் அரசரிடம், மன்னா, கொடை கொடுப்பதால் புண்ணியமே பெருகுமே அன்றி குறையாது. நீங்கள் உங்கள் புண்ணியங்கள் அனைத்தையும் இப்போது தானம் செய்ததால் அதனால் உண்டாகிய புண்ணியம் உங்கள் கணக்கில் இருப்பதால் நீங்களும் சொர்க்கம் செல்லலாம் என்று அழைத்துச் சென்றார். பிறர்க்கு கொடுத்து புகழ்பெற்ற செல்வர்கள் சிறிது காலம் வறுமைப்பட நேர்ந்தால் அது மழை தர மேகமே வறுமைப்பட்டது போல தற்காலிக தன்மையுடையதாகும் என்பதை சீருடை செல்வ சிறு துணி மாறி வரங்கூர்ந்தனையது உடைத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஈகையற்ற செல்வர் கலை, ஈகையுடைய செல்வர் மழை,